அரசியல் விமர்சகர் திரு செந்தில்வேல் இணைந்திருக்கிறார். திரு செந்தில்வேல், திமுகவை அகற்றணும் அப்படின்ற அந்த ஒற்றை புள்ளி தான் எங்களுடைய இலக்கு அப்படின்னு தாவேக்காவும் சொல்லுது. அந்த அடிப்படையில் அவங்கெல்லாம் கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அதிமுக பார்க்குது. உங்களுடைய பார்வை? இல்ல, அப்படி அரசியல் அப்படி இணையவே முடியாது. நீங்க திமுகவை அகற்றுவது என்ற ஒற்றை புள்ளியில் தான் இணைய வேண்டும் அப்படிங்கிற கருத்துல எல்லாரும் ஓரணியில் இணைஞ்சிருவாங்கிறது பெரிய அரசியல் நகைச்சுவையாகத்தான் இருக்கும். நம்ம கடந்த காலங்களில் நிறைய அதை பார்த்திருக்கிறோம். இப்ப பாஜகவை அகற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் யாருடைய நிலைப்பாடாக இருந்துச்சு. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக அணியில அதிமுக இல்ல. எனவே பாஜக வேண்டாங்கிறதா அதிமுகவுடைய நிலைப்பாடு, பாஜக வேண்டாங்கிறதா திமுகவுடைய நிலைப்பாடு. அக்கா திமுக அதிமுக ஒரு நிலை இணைஞ்சிருவாங்களா? அந்த மாதிரி தான் இருக்குது கிட்டத்தட்ட இப்ப எடப்பாடி பழனிசாமி பேசுற பேச்சு அப்படிங்கிறது. சோ இது முற்றிலும் நகைப்புக்குரிய பேச்சு. அவர் இன்னைக்கு என்ன நிலைமை இடத்துல அதிமுக தாவேக்காவும் அவங்கள பரஸ்பரம் விமர்சிச்சுக்கிறதே இல்லையே, அதுல ஒரு நட்பு பாராட்டுறதா தெரியலையா? இல்ல, அது இருவருக்கும் அந்த தேவை இருக்கிறது. ஏதோ ஒரு இடத்துல விஜய் அவர்களுக்கு நாம் தனித்து நிற்பதை விட அதிமுகவோடு சேர்ந்து நின்றால் கணிசமான இடங்களை வெற்றி பெறலாம் அப்படிங்கிற எண்ணம் திரு விஜய் அவர்களுக்கு இருக்கிறது. தாவேகா நம்மோடு கூட்டணிக்கு வந்தால் நாம ஆட்சியை பிடித்து விடலாம் அப்படிங்கிற எண்ணம் அதிமுகவிற்கு இருக்குது. அந்த ரெண்டுமே உண்மைதான், அதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனா விஜய் அதிமுக அணிக்கு செல்வதில் பாஜக ஒரு பெருத்த தடையாக இருக்கிறது. நீங்க பாஜகவை அனுப்புனீங்கன்னா அதிமுக விஜயும் ஒருவேளை கூட்டணி வைக்கலாம். அப்ப கூட இப்ப நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சுட்டி காட்டின மாதிரி திரு கார்கே யார் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறது அடுத்த பிரச்சனை வரும். நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி விஜயை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ள மாட்டார். விஜய்க்கு மிகப்பெரிய அளவிலான, எனக்கு தெரிஞ்ச அளவுல என்னுடைய சோர்சஸ் எனக்கு சொன்ன செய்தியின் அடிப்படையில விஜய் தொடக்க கட்டத்திலேயே அந்த மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை பாஜக அதிமுக கூட்டணி அமைவதற்கு முன்பாக நடைபெற்றது. அவர் எடுப்பிலேயே விஜய் பேசியது 117 தொகுதிகள் தாவேகா, 117 தொகுதிகள் மீதம் இருக்கக்கூடிய தொகுதிகள் அதிமுக அப்படிங்கறதான் அவர் பேச்சுவார்த்தையை தொடங்கினாரு. அங்கேயே எடப்பாடி பழனிசாமி அப்செட் ஆகி தான் அதை கட் பண்ணிட்டாரு அப்படிங்கறதான் நமக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள். எனவே இந்த சிக்கல் இருக்கிற முதலமைச்சர் வேட்பாளர் யார் அப்படிங்கிற சிக்கல் இருக்கிற வரைக்கும் தாவேகா அதிமுக கூட்டணி சாத்தியம் இல்லை. அதிமுக கூட்டணியில் பாஜக இருக்கிற வரைக்கும் அந்த கூட்டணி சாத்தியம் இல்லை. சரி, பாஜகவை கலட்டி விட்டு அவர் தாவேகாவோட கூட்டணி வைப்பாருன்னா அதற்கும் இன்றைக்கு ஊடக பேட்டியில் மரியாதைக்குரிய எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பதில் தந்திருக்கிறார். அவர் சொல்றாரு, அதிமுக பாஜக கூட்டணி முறிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஒருபோதும் அதற்கு வாய்ப்பு இல்லை, நாங்க மிக உறுதியாக இருக்கிறோம்னு அவரே அதையும் சொல்லிட்டாரு. சோ அப்ப அதுக்கும் வாய்ப்பு இல்லை. சோ இது எதற்குமே வாய்ப்பு இல்லை. இது கடைசி வரைக்கும் அவர் என்ன செய்யலாம், எல்லா கட்சிகளையும் கூட்டுக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா அவர் அவரோடு சேருவதற்கு தயாராக இருப்பவர்களை புறந்தளிக்கிறார். ஒரு பக்கம் ஓபிஎஸ் சேர தயாரா இருக்கிறாரு, அவரை வேணாங்கிறாரு. திருமதி வி.கே. சசிகலாமையார வேணாங்கிறாரு. டிடிவி தினகரன் குறித்து பதில் சொல்ல மறுக்கிறார். பாமக இணக்கமாக இருந்த பாமகவை அவர் கடுமையா விமர்சிக்கிறார். இன்னொரு பக்கம் திமுக அணியில் இருக்கக்கூடிய கட்சிகளையும் தாவேகாவையும் நாம் தமிழரையும் அவர் கூட்டணி கூப்பிட்டு இருக்கிறாரு. இது அதிமுக தொண்டர்களை முற்றிலும் ஏமாற்றக்கூடிய ஒரு வேலை. வலிமையான கூட்டணியை அமைப்பதற்கு வாய்ப்புள்ள எல்லா இடங்களையும் அவர் தவற விடுகிறார். வாய்ப்பே இல்லாத கட்சிகளை கூட்டணிக்கு அழைத்து தன்னுடைய தொண்டர்களை இந்தியா கூட்டணி எப்படி உருவாச்சு? முரண்பட்ட கட்சிகளா உள்ள வரலையா? ஒரே நோக்கத்துல ஏன் எமர்ஜென்சிக்கு பின்னாடி காங்கிரஸ் எதிர்த்து எல்லா கட்சிகளும் ஓரணியில திரளலையா அப்படின்ற பழைய வரலாறுகளையும் சுட்டி காட்டுறாங்க. இல்ல, ரெண்டு செய்தி அதை பேசலாம் வந்திருக்காரு. எமர்ஜென்சிக்கு எல்லா காலகட்டத்திலும் பிரதானமாக யாரோ ஒருவரை எதிர்க்க வேண்டிய தேவைகள் அரசியல் கட்சிகளுக்கு வருகின்றன. நீங்க இந்தியா கூட்டணி உருவானது அப்படிங்கிறது மோடி அரசுக்கு எதிராக. நீங்க தமிழ்நாட்டில் மட்டும் எடுத்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு இடையில் 99 விழுக்காடு கருத்துக்களில் ஒருமித்த நிலைப்பாடு, ஒரே நிலைப்பாடு. நீங்க சிஏஏவா இருக்கட்டும், முத்தலாக்கா இருக்கட்டும், நீட்டா இருக்கட்டும், மாநில சுயாட்சியா இருக்கட்டும், எந்த விவகாரமா இருங்க, இருமொழி கொள்கையா இருக்கட்டும், இது எல்லாவற்றிலும் திமுக அணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்கும் ஒரே நிலைப்பாடு. சில விவகாரங்களில் காங்கிரஸ் கட்சியும் சில விவகாரங்களில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் முரண்பட்டாலும் கூட தமிழ்நாட்டில் அவருடைய நிலைப்பாடு திமுகவுடைய நிலைப்பாடு என்ற இடத்துக்கு அவங்களும் வந்துட்டாங்க. ஆனால் அதிமுக கூட்டணி அப்படி இல்லவே இல்லை. அப்படி இருக்கின்ற பொழுது முற்றிலும் முரண்பாடுகளின் மூட்டையாக தொகுப்பாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டணியாக இருக்கின்ற பொழுது நீங்க எடப்பாடி பழனிசாமிக்கு புலிக்கு பயந்தவர்கள் எல்லாம் என் மீது படுத்துக் கொள்ளுங்கள் என்பது போல அவருடைய வாதம் இருக்கிறது. இது சாத்தியமற்ற ஒரு கூட்டணியை அவர் கட்டமைக்க விரும்புகிறார், நினைக்கிறார், ஆசைப்படுகிறார். அது ஒருபோது நடக்க போறதில்லை. சீமானை பொறுத்தளவுல தெளிவா சொல்றாரு, நான் தனித்துத்தான் போட்டியிடுவேன், நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர். நான் என்ன கேட்கிறேன், எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தாவேகா, பாஜக, நாம் தமிழர் இப்படி ஒரு கூட்டணி அமைதுன்னு வைங்க, நீங்க எத்தனை முதலமைச்சர்? பாஜக நாங்க தான் ஆட்சி அமைப்போங்கிறாங்க. அண்ணாமலை அட்லீஸ்ட் கூட்டணியாவது அமைச்சரவையில பங்கு வேணுங்கிறாங்க. நீங்க இந்த லாஜிக் யோசிச்சு பாருங்க.
கூட்டணி அமைச்சரவையில் கூட பங்கு கொடுக்க மாட்டோம், நான் என்ன ஏமாளியா என்று கேட்கக்கூடிய ஐயா எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள், கூட்டணியில் அமைச்சரவையிலேயே தன்னுடைய கட்சிக்கு இடம் கொடுக்க மறுக்கக்கூடிய ஐயா எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளர் எப்படி விட்டு கொடுப்பாரு விஜய்க்கோ நாம் தமிழர் சீமானுக்கோ? அதனால இது ஒருபோதும் சாத்தியமில்லாத ஒன்று. திமுக எதிர்ப்பு என்பது, இப்ப நாம் தமிழர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு திமுக எதிர்ப்பு காத்திரமாக இருக்கிறது. அதிமுக எதிர்ப்பு கொஞ்சம் சாஃப்ட் டோன்ல இருந்தாலும் கூட அவங்க திராவிட இயக்கத்தை எதிர்ப்புங்கிறத அவங்களுடைய நினைப்பார். திராவிட கட்சி அவங்க எப்படி அதிமுக போய் சேருவாங்க? அப்படி சேர்க்கின்ற போது அவங்க பலவீனப்படுவாங்க. இது எல்லாமே சிக்கலாகத்தான் இருக்கிறது. எனவே அவர் ஒரு வலிமையான கூட்டணியை கட்டமைக்க வேண்டிய கட்டாயத்திலும் நெருக்கடியிலும் இருக்கிறார். தன் தொண்டர்களை திருப்திப்படுத்துவதற்கு அவர் இது போன்ற கருத்துக்களை தெரிவிக்கிறார். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காவலன் வியாழந்தோறும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.